இந்த பகுதி சென்னை மாநகர மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் புழல் நீர்த்தேக்கத்தின் ஒரு பகுதியை தான் பார்க்குறீங்க. இந்த பகுதி வந்து திருமலைவாயில் பகுதி, வெங்கடாஜா நகர் பகுதியில் தான் இந்த காணொலி பதிவு செய்யப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கு. பாருங்கள் மக்களே, சென்னை மாநகர குடிநீருக்கு ஆதாரமாக விளங்கும் இந்த புழல் நீர்த்தேக்கம் நகர வளர்ச்சி என்ற பேரில் முழுக்க இந்த நீர்த்தேக்கம் பாதாள சாக்கடை சரியான ஒரு கட்டமைப்பு இல்லாதனால அவங்க முழுக்கமே இதை மழைநீர் கால்வாய், வரத்து கால்வாய், மழை காலங்களில் ஏரிக்கு சேமிக்கிறதுக்காக வர்ற மழைநீர் கால்வாயில் இந்த அவங்களுடைய கழிவுநீருடைய தொடர்புகளை எல்லாத்தையும் அதில் கொடுத்ததுனால ஏரி முழுக்க பாழாகிட்டு இருக்கு. சுற்று வட்டாரத்து முழுக்க அம்பத்தூர், கள்ளிக்குப்பம், மேனாம்பேடு, மணலோடை இந்த பகுதி முழுக்கமே இந்த கழிவு நீர் வந்து ஏரியில் கலக்குது. இந்த நீர் வந்து சென்னை மாநகர மக்கள் குடிக்கிறாங்க. வேற இந்த குடிக்கிற நீர் வந்து பாழாகிறதுனால அவங்களுக்கு பல தொற்றுகளும் பல வியாதிகளும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை வந்து சுகாதாரத்துறையும் பொதுப்பணித்துறையும் புழல் ஏரியினுடைய பராமரிப்பு துறையும் இதை வந்து கவனித்து இந்த ஏரியை வந்து எல்லை வகுத்து இதுக்கான ஒரு நல்ல ஒரு சூழலையும் குடிக்கிற நீர் வந்து பாதுகாப்பாக கொடுக்கணும் மக்களுக்கு என்று அரசு அதிகாரிகள் இதுக்கான கவனம் செலுத்தி உடனடியாக இதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும் என்று தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். புழல் ஏரி அராபத் ஏரி பாதுகாப்பு மக்கள் இயக்கம். நன்றி.